கார்த்திக் மனோகரனை பற்றி பேசும்போது அதே சாட்டை துரைமுருகன் 2004 சொகுசாக புலம்பெயர்ந்து சென்றவர் அப்படிங்கிறாரு. புலம்பெயர்ந்து சென்றவர்கள் எல்லாம் சொகுசா புலம்பெயர்ந்தாங்கிற வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை. அதாவது வாங்கி தின்னது ஃபுல்லா புலம்பெயர் தமிழர்கள்ட்ட திறன் நிதி. ஆனா கீழே எழுதும் போது உனக்கு பிடிக்கல, உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போது காட்டி கொடுக்கறதுக்கு சொகுசா நீ வாழ்க்கை வாழ்றதுக்காக பிரிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லுகிற இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வாங்கிறார். மொத்தத்தில் எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இவங்க. அப்போ வலதுசாரி கண்ணோட்டம் கொண்ட அல்லது ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய, அதற்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய பாஜக, இங்க அதிமுக ரெண்டும் ஒரு வேட்டை விலங்கை போல காத்து நிக்குது. அப்ப ஆமா, அதுக்கு கூலிப்படையாக ஒரு வேலை செய்யும் போது உண்மையான அந்த உணர்வு உள்ளவர்கள், உண்மையான அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துவதற்கு இவ்வளவு முடியாது. இப்ப இன்னைக்கு சந்தோஷ் ஏன் 10 வருடங்களாக வரவில்லை, 15 வருடங்களாக ஏன் வரலாங்கிறதுக்கான காரணம் இதுவரையிலும் அதுக்கான மாற்றத்துக்கான எந்த இது நடக்கல. நீங்க எடப்பாடி பழனிசாமி துறை போற தண்டியுமே நீங்க லேசிக்குள்ள மற்ற கருத்துக்களை நீங்க சொல்லுவதற்கே வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமைதான் இருந்துச்சு. நீங்க விஜயலட்சுமி விவகாரத்தை எடுத்துக்கங்களேன். விஜயலட்சுமி பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறாரு.